ஃப்ரெண்ட்ஸ், மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சமாதானம் நடக்கும். அதில் ஒரு சின்ன ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஓகேவா? அவங்க எப்படி தூங்குவாங்க அப்படின்னா, மகேஸ்வரியோட மடியில் அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த சீரீஸில் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஆக்சுவலி மாதவி அந்த 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா சரியாகவே தூங்கியிருக்க மாட்டாங்க. அதனால் இதமான ஒரு மடி கிடைக்கும். நல்லா தூங்கிடுவாங்க. அவங்கள மகேஸ்வரி தலை கோதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் அப்படியே தூங்கிடுவாங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் கிஷோர் குமார் வருவார். வந்ததும் கதை ஓப்பன் பண்ணி வரும்போது உடனே மகேஸ்வரி போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க பக்கத்துக்கு வந்ததும் அதில் ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு கீழே உன் பட்டி ரூமில் போய் படுத்து தூங்கு, ஓகேவா அப்படிம்பாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு சத்தம் போடாமல் அவங்களும் டோரை லேசாக லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. மாதவி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால மகேஸ்வரி அவங்கள எழுப்பவே மாட்டாங்க. அவங்க தலையை கோதி விட்டுக்கிட்டே அவங்க ஷோல்டரில் தட்டி விட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கிறத அழகாக ரசிச்சுக்கிட்டு அந்த முடியை கோதி விட்டுக்கிட்டு தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இவங்களும் நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறமா நடுராத்திரியில் மகேஸ்வரிக்கு முழிப்பு வரும். முழிப்பு வந்ததும் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மாதவி நடுராத்திரியில் எந்திரிப்பாங்க. மகேஸ்வரி அப்படியே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எந்திரிச்சு, ஏய் என்ன இது, என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல, இப்படியே தூங்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இல்லை, நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தியா, பார்க்க வேறு ரொம்ப க்யூட்டாக இருந்தியா, ஸோ அதனால தான் எழுப்பி விடலை, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது சரிதான் அப்படிம்பாங்க. மணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2:00 ஆயிருக்கும். 2:00 நான் ஈவினிங் படுத்தேன் 2:00 வரைக்கும், கால் வலிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தானே படுத்திருந்த, வலியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பாவி, நான் படுத்திருந்தாலும் அதுவும் கால் தானே, வலிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ஃபஸ்ட்டு காலை நைட்டு நான் அமுத்தி விடுறேன், அது மரத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலெல்லாம் அவங்க மசாஜ் பண்ணி விடுவாங்க. அப்போது மகேஸ்வரி இருந்துக்கிட்டு, பரவாயில்ல மாதவி, ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை நீ கால் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாவாங்க. நார்மலானதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்னை எழுப்பி விட்ருக்க வேண்டியதானே, அட்லீஸ்ட் என்னை தூக்கியாவது படுக்க வச்சுருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீ என் மடியில் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தியா, ஸோ நானும் உன்னை மெய் மறந்து பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போயாவது கொஞ்சம் நல்லா படுக்கலாமா, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேணுமா உனக்கு மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் தேவையில்லை, தூங்கலாமா, எனக்கு நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேருமே அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிடுவாங்க. மார்னிங்கும் பார்த்திங்கன்னா மகேஸ்வரி தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த குக்கிங் பண்ணிகிட்ருக்கிற சவுண்டை கேட்டு மகேஸ்வரி வந்து மாதவி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட் மார்னிங், எந்திரிச்சாச்சா அப்படிம்பாங்க. ஓகே, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு காஃபி வச்சு தரேன் அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு உடம்பெல்லாம் அப்படின்னு நெளிச்சிட்டு வெளில வருவாங்க. கிஷோர் குமார் வந்து ரெடி ஆகிட்ருப்பார். என்ன பட்டி இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்ட, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. இல்லை பட்டி, எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன் சீக்கிரமாக. கொடுத்து வச்ச வாழ்க்கை, இவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படிம்பாங்க. பொறாமல பொங்காதடா, போ அப்படிம்பாங்க. வாழுங்க நான் கிளம்புறேன், அம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் குமார் கிளம்பி போயிடுவார். இவங்க போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெளியில் சேர் போட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது மகேஸ்வரி பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ரூமில் வந்து அவங்க குக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, இங்கேருந்து பார்த்தா கிச்சன் ரூம் தெரிகிற மாதிரி தான் அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க வந்து சமைக்கும்போது அந்த சாரியோட முந்தானியெல்லாம் தூக்கி சொருவி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு சேஃபில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை அவங்க பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போய் அவங்களுக்கே தெரியாமல் பேக் ஹக் பண்ணுவாங்க. பேக் ஹக் பண்ணதும் அவங்க ஒரு நிமிஷம் டக்குன்னு
அது என்னது பயந்து, "ஏய் என்ன பண்ற நீ?" அப்படின்னு கேட்பாங்க. "என்ன பண்ணேன்? நீ பேக் சைடு பார்க்க செம்ம செக்ஸியா இருக்கியா, அதான் பேக் சைட்லேருந்து ஒரு ஹக் பண்ணேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? போ எனக்கு வேலை இருக்குது, ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது, காஃபி கொடுக்குறேன், ஒழுங்கா குடிச்சிட்டு சமத்தா போய் உக்காரு அப்படி சொல்லுவாங்க. காஃபி குடித்தா அனுப்பிச்சுட்ருவேல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி புரியலையே. இ நான் எனக்கு நீ காஃபி கொடுத்தேன்னா நான் போயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. காஃபி தானே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிம்பாங்க. அந்த காஃபி வேணாம், எனக்கு ஸ்பெஷல் காஃபி வேணும் அப்படிம்பாங்க. ஸ்பெஷல் காஃபியா? ஐ மீன் ஸ்ட்ராங்கான காஃபி வேணும் அப்படிம்பாங்க. ஸ்ட்ராங்கான காஃபியா? புரியலையே அப்படிம்பாங்க. அப்போது அவங்க பேக் சைட்லேயே திரும்பியிருப்பாங்க. அவங்கள திருப்பி அவங்களுடைய ரைட் ஹேண்டில் அவங்க ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக அவங்களுக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டு, அவங்களோட லெஃப்ட் ஹேண்டில் அவங்க காதுக்கிட்ட முடியை கோதி விட்டுக்கிட்டு, அவங்கள பார்த்து ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. கொடுத்து, "மாதவி சொன்னா கேளு, எனக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு வேறு போகணும், ப்ளீஸ் மாதவி" அப்படிம்பாங்க. எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடு, நான் குடிச்சிட்டு கம்முன்னு போயிடுறேன் அப்படிம்பாங்க. வேண்டாம், முடியவே முடியாது அப்படிம்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே அவங்க க்ளோஸில் போய்க்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்களோட மூச்சு காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கும். அந்த மூச்சு காற்று ஸ்பீடாக விட்டால் அவங்களுடைய செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் ஆகும் இல்லையா? அவங்க வந்து அதெல்லாமே நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்க பக்கத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து யோசிக்காமல் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே அந்த கிஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நல்லா க்ளோஸ்அப்பில் நல்லா கிஸ் பண்ணிப்பாங்க ஹாப்பியாக. கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க ரிலீஃப் ஆகி, இப்போ ஓகே, இப்போ போய் நான் ஃப்ரெஷ் ஆகுறேன் அப்படிம்பாங்க. அவங்கள கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு, "அப்போ உனக்காக காஃபி வச்சுருக்கேனே அது?" "நான் ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டேன், எனக்கு வேணாம், அது வேணுமா நீயே குடிச்சிக்கோ" அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. "உனக்கெல்லாம் கொழுப்பு" அப்படிம்பாங்க. "என்னது?" "இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிளம்பலாம்" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு, ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, இவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு டே ஈவினிங் வரைக்குமே 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் கிஸ் இல்லையா அது? ஸோ அவ்வளோ ஹாப்பியாக மகேஸ்வரியோட ஃபேஸில் ஒரு க்ளோவிங் இருக்கும். ஸ்மைலிங்கோடையே கிளாஸ்க்கு என்ட்ரி ஆவாங்க. அப்போ அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? "ஹாய் மகேஸ்வரி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "நத்திங், எப்பயும் போல தான்" அப்படிம்பாங்க. "இல்லையே, இன்றைக்கி உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்கே" அப்படிம்பாங்க. "அப்படியா, தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்களோட கேபினுக்கு போயிடுவாங்க. இங்கே அவங்க அதே ஸ்மைலிங்கோட ரூம்க்கு அவங்களோட ஆஃபீஸ்க்கு என்ட்ரு ஆவாங்க. அவங்க ஆஃபீஸில் பாய்ஸஸ் இருக்காங்களா, எம்ப்ளாயீஸ், 2 எம்ப்ளாயீஸு. "அக்கா, என்ன இன்னைக்கு உங்கள் ஃபேஸ் இவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது, வெக்கத்தில் ஃபேஸ் எல்லாம் செவந்து போயிருக்கு, என்ன விஷயம்க்கா?" அப்படின்னு கேட்பாங்க. "டேய் என்னடா" அப்படிம்பாங்க. "அக்கா உண்மையை தான் சொன்னேன், உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா, என்ன விஷயம்?" அப்படி கேட்பாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் உங்கள் வேலையை பாருங்கள் போங்கடா" அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போய் அவங்க ப்ளேஸில் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையே நினச்சிக்கிட்டே. பேசிக்காகவே சிரிப்பு வரும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை நினச்சி அவங்க ஸ்மைலிங்கோடையே இருப்பாங்க. அந்த ஸ்மைலிங்கோடையே ஈவினிங் எப்படா ஆகும் அப்படின்னு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஈவினிங்கும் வந்துடும். கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போது அந்த 2 எம்ப்ளாயீஸ், "அக்கா இந்த ஒரே ஒரு ஃபைல் இருக்குது, இதை முடிச்சுட்டு போங்களேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இவங்க முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டு போகும்போது கரெக்டாக மழை, நல்ல மழை வந்துடும். "ஐயோ என்ன திடீர்னு இப்படி மழை வந்துருச்சு, நான் குடை கூட எடுத்துகிட்டு வரலையே, சரி பரவாயில்ல, 2 வீலர் வண்டியில் தானே போகிறோம், சீக்கிரமாக போயிடலாம்" அப்படின்ட்டு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டே ஆகாது. இன்னைக்குன்னு பார்த்து இது வேறு அப்படின்ட்டு டைம் பார்ப்பாங்க. மகேஸ்வரி வர டைம் தான். ஓகே, பஸ் ஸ்டாப் போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மகேஸ்வரி வருவாங்க, 2 பேர் சேர்ந்து போயிடலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போவாங்க. அங்கே போனது செம்ம மழை, ஊற்றுன்னு ஊற்றிடும். அவங்க ஓரளவுக்கு நல்லாவே நனைஞ்சிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மகேஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி குடையில வருவாங்க. அவங்கள பார்த்ததும், "ஏய் மாதவி, என்னாச்சு, ஏன் இங்கே நிற்கிற?" அப்படின்னு கேட்பாங்க. "பார்த்தா தெரியலையா, மழை பெய்யுது, கூட இல்லை, அதனால தான் நிற்கிறேன்" அப்படிம்பாங்க.
மழை வர மாதிரி இருக்குன்னு தெரியாதா? எப்படிப்பா தெரியும்? காலைல செம்ம வெயில், எப்படி தெரியும் அப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல வா 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படிம்பாங்க. 2 பேரும் ஒரே குடையிலையா? நனைஞ்சிருவோமே. பரவாயில்ல வா அதான் ஆல்ரெடி நனைஞ்சிட்டல்ல அப்படிம்பாங்க. சரின்ட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த மார்னிங் நடந்த அந்த மூமெண்ட்லேயே அந்த ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போய் ஒரு ஸ்மைல் போயிட்டு 2 பேரும் ஒரே குடைக்குள்ளே போவாங்க. 2 பேரும் கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடையோட கம்பியில் ஒருத்தர் கை மேலே ஒருத்தர் கை பிடிச்சிட்ருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன ஸ்மைல் போகும். மாதவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லெஃப்ட் ஹேண்டில் அவங்களோட ஹிப்பை பிடிச்சி அவங்களுக்கு பக்கமாக இழுத்துப்பாங்க. ரொம்ப 2 பேரும் ஒட்டி அந்த மாதிரி நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அது ஒரு சின்ன குடை தான். ஒரு டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க, சின்னதாக தானே எடுத்துகிட்டு போனாங்க. ஒருத்தர் போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் 2 பேர் போகவும் 2 பேருமே நல்லாவே நனைஞ்சிடுவாங்க. சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதவி நான் டவல் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இல்லை இல்லை நான் ஃப்ரெஷ் ஆகணும், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிறேன், நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ட்டு அவங்க மேலே போயிடுவாங்க. இவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இவங்க ட்ரெஸ்ஸஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. மகேஸ்வரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக மாதவி வந்து உள்ளே என்ட்ரி ஆவாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் டோரு கூட லாக் பண்ணாமல் உள்ளே சரன்னு என்ட்ரி ஆகிடுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு ஹே என்ன டோர் கூட லாக் பண்ண மாட்டேன், மேனஸே தெரியாதா உனக்கு அப்படிம்பாங்க. ஹே இது ஏன் ரூம், நான் வரத்துக்கு எதுக்கு எனக்கு மேனஸு அப்படிம்பாங்க. அது சரிதான், உன் ரூமாக இருந்தாலும் இப்போ நான் இருக்கேன்ல, நீ டோர் லாக் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா டீச்சரம்மா மன்னிச்சிக்கோங்க, தப்பு தான், இப்போ என்ன நான் டோர் லாக் பண்ணிவிட்டு வரணுமா அப்படிம்பாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல வந்துட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணட்டும், ஒன்றும் பண்ண வேணாம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நேரம் வெளியேறு அப்படிம்பாங்க. அதெல்லாம் முடியாது, அதான் நீ உள்ளே வரலான்னு சொல்லிட்டல, வந்தது தான் அப்படிம்பாங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிம்பாங்க. சாரி தானே கட்டுறேன், நான் கட்டி விடவா அப்படிம்பாங்க. ஒன்றும் தேவையில்லை, நானே கட்டிக்கிறேன், எனக்கு கட்ட தெரியும். ப்ளீஸ் 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 மகேஸ்வரி, நான் கட்டி விடுறேனே, ப்ளீஸ் ப்ளீஸ் மகி அப்படிம்பாங்க. ஏன் தான் இப்படி சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறீனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி ஓகே, பட் சேட்டை பண்ணாமல் கட்டி விடணும் அப்படிங்க. ப்ராமிஸ் சேட்டையே பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாரியை அழகாக மடிப்பெடுத்து அவங்களுக்கு கட்டி விடுவாங்க. கட்டும்போது அங்கங்கே டச் ஆகும், அந்த டச்சை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சேட்டை பண்ண மாட்டேன்னு, ஸோ அதனால் டீசெண்டாக நடந்துப்பாங்க மகேஸ்வரி. ஸோ அந்த சாரியெல்லாம் கட்டி விட்டுட்டு கீழெல்லாம் மடிப்பு எடுத்து விட்டுட்டு மாதவி மகேஸ்வரியை பார்த்து டிஸ்டி எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் போதும் ஐஸ் வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க. ஏய் இப்போ தானே சேட்டை பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா, சாரை கட்டும்போது தானே நான் சேட்டை பண்ண மாட்டேன்னு சொன்னேன், கட்டினதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே அப்படிம்பாங்க. நீ இருக்க பாரு அப்படிம்பாங்க. இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கே போவாங்க. மாதவி சொன்னா கேளு, வேண்டாம் அப்படிம்பாங்க. அடிக்கிற குளிருக்கு எத்தமா ஒரே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் சும்மா சும்மா காஃபி கேட்குறியே, உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன வார்த்தை சொன்னேன், கன்னத்தில் அடிச்சுக்கோ அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்குற. அப்போது அவங்க பக்கத்தில் போய் அகைன் அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை அவங்களோட ஹிப்பு போட்டு வளைச்சி அவங்க பக்கத்தில் இழுத்துக்கிட்டு அவங்களோட ரைட் ஹேண்டில் அந்த ஸ்பிங்கர் இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்பிங்கரில் அவங்களோட லிப்பை டச் பண்ணி அப்போது என்ன சொல்லுவாங்க, ருசிக்க ருசிக்க திவட்டாத தேன் இது, என் உடம்பை உருக்கி எடுக்கும் உணர்ச்சி இது, என் ஆயுளை அதிகரிக்கும் அமிர்தம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கண்ணை பார்ப்பாங்க. அப்போது அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு போய் கிஸ் பண்ணுவாங்க. இந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகும், 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கிஸ்ஸில் மாதவி தன்னையே மறந்து அவங்களோட ஹிப்பை கொஞ்சம் பக்கத்தில் இழுத்து அவங்க ஹிப்பை கொஞ்சம் டைட்டாக ப்ரெஷ் பண்ணுவாங்க. ப்ரெஷ் பண்ணும்போது திடீர்னு மாதவி வந்து அவங்கள பிடிச்சி தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டதும் மகேஸ்வரி
மாதவி மகேஸ்வரி தள்ளி விடுவாங்க. மாதவி கேட்பாங்க, "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "ஏன் பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்பாங்க. "அது இல்லை, பயமாக இருக்கா?" "அது இல்லை, அப்புறம் என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளி 3 நாளைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ! ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. உடனே மகேஸ்வரி வந்துட்டு நல்லா ஸ்மைல் பண்ணி, "இன்னைக்கு உன்னோட கோட்டா முடிஞ்சிருச்சு. போய் சமத்தா சாப்பிட்டு போய் தூங்கு. குட் நைட்" அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் உங்களுக்கு குட் நைட் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு உங்களோட ஃபீலிங் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.